திருப்பரங்குன்றம் தொகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முன்னுரிமையாக செய்து தருவேன் என்று திமுக வேட்பாளர் எஸ் கிருத்திகா தங்கபாண்டி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதை பற்றி கள நிலவரம் பற்றி நம்மோடு இருக்கிறார். அவருடன் சில உரையாடல்களை சந்திக்கலாம். அதாவது திருப்பரங்குன்றம் தொகுதியில் வந்து நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க? மக்களுடைய கோரிக்கைகள் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, மக்களுடைய கோரிக்கைகள் வந்து பெரிதளவில் இல்லை. சாதாரணமான ரோடு வசதி இல்லை, பாதாள சாக்கடை வசதி இல்லைன்றது தான் வந்து பெரிய அளவில் இருக்குது. தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் கூட இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் அந்த வாக்குறுதிகள் தான் சொல்கிறேன். ஏன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக இருந்தால் தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்களால பயணிக்க முடியும். இந்த ரொம்ப நாள் கோரிக்கையாக தான் சொல்லியிருக்காங்க. எங்களிடத்துலையும் நாங்கள் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போகும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை கேட்டு தலைவரிடத்துல இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான எல்லா முயற்சியுமே நான் எடுப்பேன். கிராமப்புறங்களில் விவசாயம் தான் பெரிதளவும் இருக்குது. அதில் பாரப்பத்தி, எளியார்பத்தி அந்த கிராம மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை மட்டும்தான் பெரிதளவில் நம்பி விவசாயத்தை மட்டும்தான் பெரிதளவு நம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரதான விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை பூ வந்து பார்த்தோன்னா விவசாயம் தான். அந்த விவசாயத்தை வச்சு அவங்க சென்ட் ஃபேக்ட்ரின்றது அவங்களோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தர்றதுக்கான எல்லா முயற்சியுமே நான் எடுத்து வருவேன். அதே போல் மதுரை விமான நிலையம் வந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் தான் வந்திருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சர்வதேச விமான நிலையமாக மாற்றிருக்காங்க. விமான நிலைய போக்குவரத்துக்கு வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து அவனியாபுரம் போய் தான் போகிறாங்க. இது பற்றி மாற்று வழி சாலை அமைக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்கு என்ன கருத்து உங்களுக்கு? இல்லை, தலைவர் அறிவிக்கிற திட்டங்கள் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கோரிக்கையாக வந்து மக்கள் யாரும் எங்ககிட்ட கொண்டு வரல. நாங்கள் போகிற இடத்துலலாம் நான் சொல்கிற மாதிரி அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எங்ககிட்ட சொல்லலை. வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதை பண்ணித்தரதுக்கான எல்லா வேலையுமே செய்வேன். வந்து மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ். வணக்கம்.